கோவில்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம். நாங்கள் இப்போ சென்னைக்கு வந்திருக்கோம் பிரியாணிக்கு. பாருங்க, தக்காளி, வெங்காயம், அடுத்து சுத்தமான இது, அடுத்து புனிதா, எனக்கு வாயில் வராதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து தக்காளி, சுத்தமான வெங்காயம், சுத்தமான புனிதா, சுத்தமான வெங்காயம். இது நிறையா இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி கடையில் ஃப்ரெஷ்ஷாக வாங்குங்க. ஆனால் அதை இன்னொரு தடவை கழுவி பார்த்துக்கோங்க எவ்வளோ அழுக்குன்னு. பாருங்க, புனிதா வெட்டுவாங்க. இப்போனா தக்காளியும் வெங்காயம் வெட்டி முடிச்சிட்டாங்க. இப்போ புனிதா வெட்டுவாங்க. வெட்டி இங்கே வச்சுட்டாங்க. இப்போ ஒரே தக்காளி மட்டும்தான் இருக்குது, அதையும் வெட்டி இங்கே வச்சுருவாங்க. எவ்வளோ இது அழுக்கு இருக்குங்க பாருங்க. இதையும் வெட்டுவாங்க. வெங்காயம் வந்துட்டு பாதி கிடக்குனால அதையும் வெட்டி இதில் நரைச்சிடுவாங்க. இங்கே அதே மாதிரி ஒரு தக்காளி கூட இல்லாமல் நரைச்சிட்டாங்க. ஆனால் அங்கே மட்டும் கொஞ்சம் நாலு இருக்குது. பாருங்க எவ்வளோ தோலுன்னு. தக்காளி சாறுலாம் வடிஞ்சிருக்கு பார்த்துங்க. உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில, நான் சொல்கிறேன். புனிதா நிறையா இது இருக்குது. புனிதா பாருங்க.